சற்று மெதுவாக. ஆமாம் ஜோதா பேகம், அன்று ஷெஹன்ஷா தங்களிடம் என்ன விஷயத்தை ஆலோசித்தார்? ஷெஹன்ஷா என்னை அவர் தந்தையாருடைய அறைக்கு அழைத்து சென்றார். இயற்கை எய்திய மாமன்னர் ஹுமாயூன் அவர்களின் அறைக்கா? ஆம், அங்குதான். ருக்கையா பேகம், உங்களுக்கு தெரியுமா, சில நாட்களாக ஷெஹன்ஷா குழப்பத்தில் இருக்கிறார். ஏன்? சாந்த் பேகம் என்ற பெயரில் வந்த அந்த மடலை பற்றி தங்களுக்கு தெரியுமா? அதை நினைத்துதான் குழப்பத்தில் உள்ளார். ஜலால் இதை பற்றி நினைத்து கவலைப்பட தேவையில்லை என்றுதான் தோன்றுகிறது. இறந்து போன ஒரு நபர் மீண்டும் எழுந்து வந்து விட்டாரா? பல வருடங்களுக்கு முன்பே அவர் மாயமாகிவிட்டார். ஏன் அவரது பெயர் கூட இங்கு பல பேருக்கு தெரியாது. அவர் மடலுக்காக ஜலால் ஏன் இவ்வளவு வருத்தப்பட வேண்டும்? இது பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கும் என்று அவர் யோசிப்பதாக எனக்கு தோன்றுகிறது. போதும் போதும் ஜோதா பேகம், இவ்வாறே இருக்கட்டும், விடுங்கள். ஜகீரா, ருக்கையா பேகமிற்காக ரோஜா புன்னீரை எடுத்து வாருங்கள். அப்படியே ஷெஹனாஸையும் உடன் அழைத்து செல்லுங்கள். இந்த மாளிகையில் என் தாயார் மீது யாருக்கும் கவலை இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் ஜலால் அந்த மடல் விஷயத்தில் கவலை அடைந்திருக்கிறான் என்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அம்மா எங்கே இருக்கிறார் என்று அவனுக்கு தெரிந்திருக்கும். நான் ஜலாலை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது என் அம்மாவிடம் என்னை கொண்டு சேர்க்கும். அட்கா அவர்களே, சாந்த் பேகத்தை தேடும் பணி எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது என்று கூறுங்கள். நமது ஒற்றர்களை தேடுவதற்காக அனுப்பி வைத்திருக்கிறேன். எனக்கு தெரிய வேண்டியது அவரது உயிர் ஆபத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதுதான். ஜோதா பேகத்தின் பல்லக்கிற்கு அவரே வந்தாரா, இல்லை அவருக்கு வேறு யாராவது உதவி செய்தார்களா? அதை நாம் தெரிந்து கொண்டால் அவர் இருக்கும் இடத்தை நாம் சுலபமாக கண்டுபிடித்து விடலாம். தாங்கள் கூறுவது சரிதான் உசூர். நான் கோயிலுக்கு அருகில் இருப்பவர்களிடமும் அங்கிருக்கும் கடைக்காரர்களிடமும் விசாரிக்க ஏற்பாடு செய்கிறேன். நிச்சயம் அவர்களில் யாராவது பார்த்திருப்பார்கள். எதை செய்தாலும் விரைவாக செய்யுங்கள். அவரை நான் நலமாக பார்க்க விரும்புகிறேன். சரி அட்கா அவர்களே, ரீவா மீதான தாக்குதல் என்னவாயிற்று? மான்சிங் மற்றும் அஷ்ரப் கான் அவர்களின் தலைமையில் நமது படைகள் ரீவாவை சென்று அடைந்துள்ளது. ராஜா ராம்சந்தின் கோட்டையை 4 புறமும் சுற்றி வளைத்துள்ளார்கள். காசிகானோடு சேர்த்து ராம்சந்தரையும் என் முன் உயிரோடு அழைத்து வாருங்கள். அவர்கள் இருவருக்கும் நான் தான் தண்டனை அளிக்க வேண்டும். அதனால் என் எதிரிகளை கைது செய்து என் முன்பு கொண்டு வந்து நிறுத்தச் சொல்லுங்கள். அப்போதுதான் என் எதிரிகளை நான் நிரந்தரமாக அழிக்க முடியும். ஆகட்டும் உசூர். யாரை கொல்ல வேண்டும் என்று இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள்? ஒருவேளை ஜலால் என் அம்மாவை கொல்ல வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றானோ? என்னுடைய மடலை பார்த்து இவன் பயந்து போயிருப்பான். ஆகையால் தான் கொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றானோ என்னவோ. ஒருவேளை இது உண்மை என்றால் விரைவிலேயே நான் என்னுடைய வேலையை முடித்தாக வேண்டும். அம்மா எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்தாக வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது அல்லாஹ்வுடைய கருணை. அந்த குதாவின் அருளால் அனைவர் மனதிலும் மகிழ்ச்சி உண்டாகட்டும். அமைதி நிலவட்டும். நிம்மதி நீர்வீழ்ச்சியாக விழட்டும். இன்பம் மழையாய் பொழியட்டும். இதுவே அல்லாவிடம் நான் செய்யும் துவா. எங்களை காப்பாற்று குதா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பக்ஷிபானு அவர்களை இங்கு வரச் சொல்லுங்கள். மௌல்வி அவர்களே, அவர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். விரைவிலேயே இந்த அனைத்து சடங்குகளும் ருக்கையா பேகத்திற்கும் நடக்கும். அவருக்கும் 5வது மாதம் வந்துவிட்டதல்லவா? ஷெஹன்ஷா அந்த நாளுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். பக்ஷி பானுவின் முகத்தில் தெரியும் புன்னகையை பாருங்களே.
சிறு வயதிலேயே எனது மகள் பல சங்கடங்களை பார்த்து விட்டாள். இப்பொழுது மறுபடியும் அவளுக்கு மகிழ்ச்சியான தருணம் வந்துவிட்டது. அந்த அல்லாதான் இவள் வாழ்க்கையில் புதைந்து கிடந்த மகிழ்ச்சியை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன். சலீமா பேகம், நான் ருக்கையா பேகமிடம் செல்கிறேன். இது அவர் உணவு உண்ணும் நேரம். கர்ப்பமாக இருக்கும்பொழுது சரியான நேரத்தில் உணவு உண்டால் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். சரி. என்ன யோசிக்கிறீர்கள் மருத்துவர் அவர்களே? நான் அல்லாஹ்வோட லீலைகளை நினைத்து ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன். ருக்கையா பேகம் தாயாக போகிறாரா? ஆம், செயின்ஷாவிற்கு வாரிசு வரப்போகின்றார். ஒரு சமயம் நான் தான் மகாராணி அவர்களிடம் ருக்கையா பேகம் தாயாகவே முடியாது என்று கூறினேன். ஆனால் இன்று பாருங்கள், ருக்கையா பேகம் கர்ப்பவதியாகி இருக்கிறார். எவ்வாறு இது சாத்தியம் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் என்னுடன் சற்று வெளியே வாருங்கள் மருத்துவரே. குவாலியர் மருத்துவர் இன்னும் ஆக்ராவில் தான் இருக்கிறார். இன்று சாந்த் பேகமை அவரிடம் காட்டப் போகிறேன். நீங்கள் கவனமாக இருங்கள். சாந்த் பேகமை தேடுவதற்கு ஜலால் வீரர்களை அனுப்பி இருக்கிறான். அந்த வீரர்களிடம் இவருடைய ஓவியம் உள்ளது. நான் மருத்துவரை இங்கு அழைத்து வரப் போகிறேன். தயாராக இருங்கள். எந்த ஒரு கவனக்குறையையும் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். புரிகிறதா? செல்லுங்கள். நேற்று உணவில் மசாலாவை யாரை கேட்டு செய்தீர்கள்? அது ருக்கையா பேகம் அவர்கள்தான். ருக்கையா பேகம் கர்ப்பவதி. அவருக்கு அப்படித்தான் தோன்றும். நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். இனி அவருக்கு சாத்வீகமான எளிமையான உணவைத்தான் வழங்க வேண்டும். புரிந்ததா? சரி. ஜோதா ஜோதா, எனக்கு எனக்கு இது வேண்டும். ஆனால் இதை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் ஷேனாஸ்? இதை சிறிய படகு போல கோட்டையில் உள்ள நீரோடையில் போட்டுவிட்டு மிதந்து வருவேன். அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஷேனாஸ். நான் உங்களுக்கு உண்மையான படகையே அளிக்கிறேன். சரியா? உண்மையான படகா? நிஜமா? ஆம், நிஜமாகத்தான். இந்த உணவு யாருக்காக செய்கிறீர்கள்? இன்று சிறையில் உள்ளவர்களுக்கு இந்த உணவு கொண்டு செல்லப்படுகிறது. மகாராணியாரின் கட்டளை என்னவென்றால், ருக்கையா பேகத்தின் குழந்தையின் நலனுக்காக கைதிகளுக்கும் உணவளிக்கும்படி கோரியிருக்கிறார். அத்தை மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர். அனைவர் மீதும் அவர் அன்பும் கருணையையும் பொழிபவர். இந்த உணவு சிறைச்சாலைக்கு செல்கின்றதா? என்னுடைய அம்மா அங்கு இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. என்ன இவ்வாறு கூறுகிறீர்கள் மருத்துவரே? இங்கு அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். ஆனால் தாங்களோ ருக்கையா பேகம் தாயாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். ஏனென்றால் அளிக்கப்பட்ட விஷத்தின் காரணமாக அவரால் நிச்சயமாக தாயாக முடியாது. ஆகையால் தான் குழம்பிக் கொண்டிருக்கிறேன். ஒருபுறம் முகலாய ராஜ்யத்திற்கு வாரிசு வந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆசை எனக்கும் உள்ளது. குதாவின் முடிவை எந்த மருத்துவரால் மாற்ற முடியும்? யாருக்கு தெரியும்? தாங்களே அவருக்கு தலைப்பிரசவம் பார்ப்பீர்களோ என்னவோ தெரியவில்லை. நீங்கள் கூறுவதும் சரியாக இருக்கலாம். நான் அதிகம் யோசிப்பது தேவையில்லாதது. அல்லாவின் கருணையால் ருக்கையா பேகம் தாயாக போகிறார். நான் அந்த சம்பவத்தை முற்றிலுமாக மறந்திருக்க வேண்டும். தாங்கள் என்னை அழைத்தீர்களா ஷெஹன்ஷா? நான் தாங்கள் ருக்கையா பேகத்தை பற்றி வேறொரு பேகத்தோடு பேசிக் கொண்டிருந்தீர்கள். எனக்கு தெரிய வேண்டியது என்னவென்றால், எதற்காக என் இதயத்தை இப்படி காயப்படுத்துகிறீர்கள்? என்னை மன்னியுங்கள் ஷெஹன்ஷா. தங்களை காயப்படுத்த வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. ருக்கையா தாயாக போகிறார் என்றால் அது அந்த குதாவின் கருணைதான். ஆனால் இதற்கு முன்பு அவர் கரு கலைந்த விதம் இருக்கிறதே. நான் அப்போது அங்குதான் இருந்தேன். அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த நஞ்சு இருக்கிறதே. கூற வருவதை பயமில்லாமல் கூறுங்கள். ஷெஹன்ஷா, அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த நஞ்சானது ஒரு பெண் தாயாவதற்கான அனைத்து உறுப்புகளையும் அது செயலிழக்க செய்துவிடும். அந்த கரு கலைந்த பிறகு மீண்டும் கருத்தரிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் மதுராவில் இருந்து வந்த அந்த மூத்த வைத்தியர் அவரை முழுவதுமாக பரிசோதித்திருக்கிறார். அவரது அனுபவத்தை நாம் குறை சொல்ல முடியாது. ஷெஹன்ஷா, நானும் தான் மகாராணியாரிடம் சென்று கூறினேன், ருக்கையா தாயாகி இருக்கிறார், இது அல்லாவின் கருணை என்று கூறினேன்.
ஆனால் இப்போது கூட அவ்வாறு நடக்க சாத்தியமாகுமா என்று என்னால் நம்பவே முடியவில்லை. நானும் இந்த சாம்ராஜ்யத்தின் நலனை கோருபவள்தான் ஷெஹன்ஷா. சரி, தாங்கள் செல்லலாம். ஷெஹன்ஷா, என்ன இது? இது ஒரு முக்கியமான மருந்து. ஒருவேளை ருக்கையா பேகம் உண்மையிலேயே தாயாக போகிறார் என்றால் இதை குடித்த பிறகு அவருக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஒருவேளை அவர் கர்ப்பமாக இல்லை என்றால் இந்த மருந்தை பருகிய சில நேரத்திலேயே அவர் நீல நிறத்தில் வாந்தி எடுப்பார். ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை நீங்கள் கூறியது தவறென்றால் பிறகு நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஷெஹன்ஷா, நான் வேண்டிக் கொள்வதும் அதேதான். இது தவறாகிவிட வேண்டும். நான் தண்டிக்கப்பட்டாலும் இந்த ராஜ்யத்திற்கு வாரிசு கிடைக்கும் என்றால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். அந்த தண்டனை என்னை எந்த விதத்திலும் பாதிக்காது. ருக்கையா பேகம், எழுந்திருங்கள். அட, ஜோதா பேகம் தாங்களா? இப்போது உடல்நிலை எப்படி இருக்கிறது? இவ்வளவு நேரம் நன்றாக தான் இருந்தது. ஆனால் இந்த கசப்பான கஷாயத்தை குடித்து பத்திய உணவுகளை சாப்பிட்டு மிகவும் வெறுத்து விட்டது. எனக்கு கபாப் வேண்டும். நிச்சயமாக உனக்கு விசேஷ கபாபை ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் கஷாயத்தை குடிக்க வேண்டும். இல்லை ஜோதா பேகம், நான் இதை நாளை குடிக்கிறேன். நீங்கள் குடிக்கிறீர்களா இல்லை குடிக்க வைக்கட்டுமா? ஜோதா பேகம், அதை கொடுங்கள். நானே அவரை பருக வைக்கிறேன். சரி, இன்று இந்த கஷாயத்தை குடித்த பிறகு இனி வேறு எந்த கஷாயமும் குடிக்க மாட்டேன். ஜோதா பேகம், நான் ருக்கையா பேகத்தோடு சற்று தனிமையில் இருக்க விரும்புகிறேன். சரி, நான் செல்கிறேன். ருக்கையா பேகம், ஆனால் ஜலால், மிகவும் கசப்பாக இருக்கிறது ஜலால். இனி நான் இதை குடிக்கவே மாட்டேன். தங்களுக்கு தெரியுமா ஜலால், இன்று நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்று நான் கேட்காமலேயே தாங்கள் என்னுடன் இருக்க ஒப்புக்கொண்டுள்ளீர்கள். நேரம் முடிந்துவிட்டது. ருக்கையாவுக்கு நீல நிறத்தில் வாந்தி வரவில்லை. அப்படி என்றால் மருத்துவரின் கணிப்பு தவறாகும். குதாவே, உனக்கு மிக்க நன்றி. இது அனைத்தும் நாடகம் அல்ல. ருக்கையா பேகம், உண்மையை கூற வேண்டும் என்றால் நான் இன்னமும் அதிக நேரம் உன்னோடு பொழுதை கழிக்க ஆசைப்படுகின்றேன். இனி நீ புகார் செய்யும் வண்ணம் நடந்து கொள்ள மாட்டேன். சிறு வயதில் நான் உன்னோடு எப்படி நடந்து கொண்டேனோ அதே போல் இனியும் நடந்து கொள்வேன். உண்மையாகவா?
மன்னித்து விடுங்கள் ஜலால். நான் தான் கூறினேன் அல்லவா, அந்த கஷாயத்தை என்னால் குடிக்க முடியவில்லை. பாருங்கள் இப்பொழுது என்ன நேர்ந்தது என்று. ஜலால், எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஜோதா பேகம் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செய்திருக்கிறார். தாங்கள் எவ்வளவு அன்பாக இதை எனக்கு கொடுத்தீர்கள். ஆனால் என்ன செய்வது, இது போன்ற நேரங்களில் வாந்தி வருவது சகஜம்தான். அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த நஞ்சுக்கு பிறகு எந்த ஒரு பெண்ணாலும் தாயாக முடியாது. பரவாயில்லை, அப்படி நடப்பது இயல்புதான். நான் தாசியை வர சொல்கிறேன். ஆகட்டும். ஹசூர், தவறு நடந்து விட்டது. நான் ஒரு சூழ்நிலை கைதி. நீ என்னிடம் உண்மையை மட்டும் கூறு. நீ சூழ்நிலை கைதியா இல்லை குற்றவாளியா என்பதை நான் முடிவு செய்கிறேன். ஹசூர், என்னிடம் ருக்கையா பேகம் கூறினார், உங்களிடம் ஒரு செய்தி கூற வேண்டும் என்றார். அதாவது ருக்கையா பேகம் கர்ப்பமாக இருக்கிறார் என்ற ஒரு பொய்யை. நடந்ததை எனக்கு தெளிவாக கூறு. ஹசூர், தங்களுடைய ஓராண்டு திருமண கொண்டாட்டத்தின் போது ருக்கையா பேகம் அவர்கள் என்னை வர சொல்லியிருந்தார். நீ இப்பொழுது ஷெஹன்ஷாவிடம் செல்ல வேண்டும். அவரிடம் நான் கர்ப்பமாக உள்ளதாக நீ பொய்யுரைக்க வேண்டும். ஆனால் இது சாத்தியமே இல்லை. எனக்கு தெரியும், என்னால் தாயாக இயலாது என்று தெரியும். ஆனால் நான் தாயாக போகிறேன். அப்படி என்று ஷெஹன்ஷாவிடம் முன்னால் கூற முடியும் அல்லவா? பேகம் சாய்பா, இது பொய் அல்லவா? ஆம், நிச்சயமாக. உன்னிடம் இரு வழிகள் இருக்கிறது. முதல் வழி, நான் கூறுவதை கேள். நான் உனது இல்லத்தை செல்வங்களால் நிரப்புகிறேன். இரண்டாவது வழி, உன்னை அது நேராக இடுகாட்டிற்கு அழைத்து செல்லும். எவ்வளவு பெரிய பொய்! இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகமா? இவ்வளவு பெரிய ஏமாற்றமா? நீயும் உன் பொறுப்பிலிருந்து, உன் கடமையிலிருந்து ஷெஹன்ஷாவிற்கு துரோகம் செய்திருக்கின்றாய். ஹுசூர், என்னிடம் வேறு எந்த வழியும் இல்லாததால் தான் ருக்கையா அவர்களின் பேச்சை கேட்டேன். இல்லையெனில் நான் நிச்சயம் கொல்லப்பட்டிருப்பேன். அவர் ஒரு முக்கிய பேகம் ஆவார். அவர் கட்டளையை மறுப்பது என்னால் இயலாத காரியமாகும். என்னை தண்டித்து விடாதீர்கள் ஹுசூர், என்னை மன்னித்து விடுங்கள். நான் உனக்கு தண்டனை அளிக்க மாட்டேன். ஏனென்றால் நீ சூழ்நிலை கைதி. ருக்கையா பேகத்தின் அறைக்கு செல். நான் உன்னை அங்கு வந்து சந்திக்கின்றேன். பேகம் சாய்பா, விரைவிலேயே விழா எழுப்பப்படும். நம் இளவரசரின் வருகையால் தெருவெங்கும் விழா கோலம் கொள்ள போகிறது. பேசுவதை நிறுத்திவிட்டு காலை அமுக்கு. வேலை செய்வதை விட்டு பேசாதே. பேகம் சாய்பா, நீயா? நீ இங்கு என்ன செய்கிறாய்? அனுமதி இல்லாமல் எனது அறைக்கு வருவதற்கு உனக்கு என்ன துணிச்சல் இருக்க வேண்டும்? நான் உன்னை அழைக்கவில்லை. இவரை நீ அல்ல, நான் தான் இங்கு வரவழைத்தேன். அனைவரும் செல்லுங்கள். ஜலால், நான் நன்றாக தான் இருக்கிறேன். இவரை எதற்காக அழைத்தீர்கள்? இவருடைய அவசியம் தேவையே இல்லை. நான் நன்றாக தான் இருக்கிறேன். பிறகு எனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. என்ன விஷயம் ஜலால்? தாங்கள் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள்? ஏதேனும் பிரச்சனையா? வைத்தியர் அவர்களே,
என்னிடம் நீங்கள் கூறியவற்றை இங்கே மீண்டும் கூறுங்கள். சரி, ருக்கையா பேகம் அவர்கள் தங்களுடைய ஓராண்டு திருமண கொண்டாட்டத்தின் போது அவர் என்னை வர சொல்லியிருந்தார். பிறகு இந்த விஷயத்தை தங்களிடம் என்னை தெரிவிக்க சொன்னார். ஜலால், நான் தவறு செய்துவிட்டேன் ஜலால். என்னை மன்னித்து விடுங்கள். எனது எண்ணம் தங்களை காயப்படுத்த வேண்டும் என்பது இல்லை ஜலால். நான் மீண்டும் தங்களை நெருங்க வேண்டும் என்று நினைத்தேன். என் உரிமையை நிலைநாட்ட நினைத்தேன். ஜலால், என்னை மன்னித்து விடுங்கள் ஜலால். தவறு செய்தவர்களுக்குத்தான் மன்னிப்பு அளிக்கப்படும் ருக்கையா, குற்றவாளிகளுக்கு அல்ல.